ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு கருவாடு ரெசிபி செய்ய போகிறோம். அது கருவாட்டு குழம்பு. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வாழ்ந்து பாருங்கள். ஆறுதல் சொல்ல ஆளே தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நிறையா தான் எண்ணெய் எடுத்துக்கணும். நான் இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. இதை சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற மண், இதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் 2-3 தடவை சேர்த்து கழுவிடு. ஓகே, இப்போது சூடாயிடுச்சு எண்ணெய். நம்ம இப்போ கடுகு தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் நான் 15 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோட 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு. இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துருக்கோம். 4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துருக்கோம். இதுலேயே நல்லா வணக்கிக்கலாம். இதில் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கருவாட்டில் வேறு உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதை சேர்த்து. இப்போ இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. கருவாட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இது 5 நிமிஷம் வெந்தோடனே அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போது 5 நிமிஷம் நம்ம காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். இதில் கருவாடு போட்டுக்கலாம். இந்த கருவாடு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். காமுடி தேங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோன்னே இறக்கலாம். நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு வந்து புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கூட சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். கொஞ்சம் நெல்லிக்காய்க்கு விட கொஞ்சம் பெருசு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அப்புறமா அடிக்கடி இதை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஓகே, நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் இதை அடுத்த நாளைக்கு வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.